வெங்காயம் லேசரில் நடவு பண்ணியிருக்கிறேன். இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆள் கூலிகள்லாம் நிறைய மிச்சமாக இந்த ஓஸ் போடுறதுனால தண்ணி வைக்கிற வேலை மிச்சம். மற்றபடி உங்களுக்கு வரக்காட்டில் நடவு போட்டோம்னா ஆள் செலவு நிறைய மிச்சமாகுது. பனி மாதிரி இதாகிறதுனால உங்களுக்கு வேறு வந்து பூச்சிக்கு தாக்குதலாம் எதுவும் இல்லை. பனி கழுவிடுது, வாய்க்கால் வர செலவில்லை, நிறைய லாபம் வருது. உரம் மருந்து எல்லாமே இதுலேயே நம்ம கொடுக்கலாங்க. மற்றபடி பார்த்திங்கன்னா உங்களுக்கு தண்ணி ரொம்ப கம்மியாக பிடிக்கும். களைக்கொல்லி எல்லாமே நம்ம இதுலேயே கொடுத்துக்கலாம். உரம் மருந்தடிக்கிற செலவு ரொம்ப கம்மியாக இருக்குது. தண்ணி வாய்க்கிற ஆள் கூலி ரொம்ப செலவே இல்லை. ஒரு மணி நேரம் பாய்ஞ்சாலே உங்களுக்கு ஒரு ஏக்கர் பக்கம் பாய்ச்சிக்கலாம், ஏக்கர் பாய்ச்சிட்டே இருக்கலாம். ஒரு நாள் டெய்லியும் ஒவ்வொரு மணி நேரம் பாய்ச்சாலே போகும். ஆனால் அந்த ட்ரிப்பு டெக் எப்படின்னா பரவாயில்லைங்களா? பரவாயில்லைங்க, நல்ல சிஸ்டம். உங்களுக்கு வந்து நிறைய தண்ணி பாய்ச்சறது ரொம்ப ஆள் கூலி இது ஆக்சுவலாக வந்து நம்ம தண்ணி பாய்ச்சி நடவு போட்டோம்னா இந்த வெங்காயத்துக்கு ஒரு ஏக்கருக்கு ஒரு 25 ஆள் பிடிக்குங்க. ஆனால் இதுலேயே மருந்தெல்லாம் கலந்து விடலாமா? மருந்து உரம் கலக்கலாங்க, களைக்கொல்லி விடலாம். இது எப்படின்னா சொட்டு சொட்டாக வருதுங்களா இல்லை நல்லா ஃபோர்ஸ் வருதுங்களா? எத்தனை அடி வரைக்கும் உயரம் வருது? பனி மாதிரி பெய்யுங்க. 15 அடி வரைக்கும், 15-16 அடி வரைக்கும் சௌகரியமாக போகும். ஆக்சுவலாக மழை பெய்கிற மாதிரி இருக்குன்னு சொல்ல வரீங்க? அப்படி மழையே தானுங்க, மழையே தான், மழை பெய்கிற மாதிரியே தான் இருக்கும். எந்த மாதிரி கிளைமேட்லேயும் இது வந்து உங்களுக்கு வெங்காயம் தக்காளி போடலாம். ஆனால் உங்கள் பேர் என்ன? என் பேர் ராமச்சந்திரன். நீங்கள் இந்த ஏரியா பேர்? இந்த ஏரியா சின்ன பாப்பனத்துங்க, உடுமலைப்பேட்டைக்கு பக்கம் முக்கோணம் இருக்கணும். ஆமாம், சின்ன பாப்பம். ஆனால் இதை மற்ற விவசாயிகளுக்கு நீங்கள் ரெக்கமெண்ட் பண்ணுவீங்களா? கட்டாயம் பண்ணுவேங்க. நிறைய நான் பண்ணியிருக்கிறேன். நாங்கள் இப்போ ஏற்கனவே ஒரு டைம் பண்ணிட்டு தான் அதுக்கு பிற்பாடு இப்போ நாங்கள் நிறைய போட்டிருக்கிறோம்.